பரந்தூர் விமான நிலையத்தில் என்ன பிரச்சனை இருந்ததுக்கு விஜய் எதுக்கு அங்கே போகிறாரு? ஸோ இந்த மாதிரி விஜய் வந்து போகிற அளவுக்கு அங்கே என்ன அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடக்குது? ஸோ இதை பற்றி தமிழ்நாட்டில் நிறைய பேர் தெரியாமல் கூட இருப்பாங்க. ஒரு 1000 நாள் வந்து விவசாயிங்க இறங்கி போராடிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியக்கூட செய்யாது. இந்த விஜய் அவர்கள் போனதுக்கப்புறம் தான் எல்லா இடத்துலையுமே அதை பேசப்படும். அங்கே என்ன நடக்குது, அதை அங்கே என்ன ப்ராப்ளம் நடக்குது, எதுக்காக அங்கே போனார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து கொஞ்ச நாளாக வந்து போட முடியல. ஸோ பர்சனல் ரீசன்ஸ்னால போட முடியல. இனிமேல் டெய்லி வீடியோஸ் வந்துடும். அட்லீஸ்ட் வீக்லிக்குள்ளே ஒரு 3-5 வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ண பார்க்குறேன். ஸோ பர்சனலான ஒர்க்குலாம் பண்ண முடியல. ஸோ எதுக்கு அங்கே விஜய் போனார்? பரந்தூர் விமான நிலையம்னா என்ன? அங்கே எதுக்கு இவ்வளோ மக்கள் வந்து இவ்வளோ நாளாக விவசாய மக்கள் அந்த நிலத்தை காப்பறதுக்காக எதுக்கு இவ்வளோ நாள் போராடுறாங்க? இந்த ப்ராப்ளம் என்ன? இந்த ப்ரொட்டஸ்ட்க்கு விஜய் எதுக்கு ஜாயின் பண்ணார்? அவர் போகிறதுக்காகவே நிறைய தடைகள் வந்து இங்கே நீங்கள் போகக்கூடாது, இவ்வளோ கிலோமீட்டர் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பேச்சுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டேரெக்டாக கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன அங்கே நடந்துச்சுன்றதை ஒரு ஷார்ட்டாக பார்ப்போம். ஸோ என்னன்னா, பரந்தூர் விமான நிலையன்றது சென்னையில் இருக்கிற காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏக்கர். ஸோ அங்கே வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து அங்கே அமைக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ஏர்போர்ட் வைக்கணும்னாலே நார்மலாக ஒரு 1000 ஏக்கர் 5000 ஏக்கர் அந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு 1500 குடும்பத்துக்கிட்ட ஒரு 13 வில்லேஜஸ் 10 வில்லேஜஸ் கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி குடும்பங்கள் எல்லாமே அழியப்படுது அங்கே ஒரு ஏர்போர்ட் வர்றதுனால. அந்த லேண்டுமே வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் நடக்கிற லேண்டு, விவசாயம் நடக்கிற லேண்டு. ஸோ எங்கள் நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இறங்கி போராடுறோம். அந்த ஒரு ராகுல்னு ஒரு பையனையுமே அவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த பையன் பேசினது வந்து நெஞ்சு என்னமோ செஞ்சிருச்சு, அதனால் நான் உங்களுக்கு பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அந்த பையனே வந்து நீங்கள் இங்கே ஏர்போர்ட் கட்டி எல்லோரும் பறக்குறீங்க, ஆனால் எங்களுக்கு ஸ்கூலுக்கே போகலாம், நாங்கள் மட்டும் இப்படி இருக்காது, அந்த மாதிரியுமே நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ அங்கே நடக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, அந்த லேண்டில் வந்து ஏர்போர்ட் வரப்போகுது. அந்த ஏர்போர்ட் வரப்போகிறதுனால அந்த கிராமத்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல வேணாம் அப்படின்னு தான் அந்த மக்கள் வந்து ஒரு 1000 டேஸாக ஒரு 900 சம்திங் 900 நாளாக வந்து போராடிட்டு இருக்காங்க. 910 நாள். ஸோ இந்த நாளாக வந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்துக்கு தான் விஜய் அவர்கள் வந்து போயிருக்காரு. ஸோ விஜய் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 1 இயர் ஆகும்போது எல்லாரும் வந்து கேட்குற கொஸ்டின் என்னன்னா, அவர் எதுக்கு இப்போ போகிறாரு? கட்சி ஆரம்பிச்சனே போயிருக்கலாமே. அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவர் வந்து போயிருக்கிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே நடக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. இவர் அந்த ஏகனோன்ற இடத்துல தான் இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அங்கே வந்து நீங்கள் போகக்கூடாது, இவ்வளோ தூரம் மட்டும் தான் உங்களுக்கு பெர்மிஷன், இங்கே நின்று தான் நீங்கள் பேசணும், அந்த மாதிரிலாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவர் அந்த ஊருக்குள்ளே போக முடியாமல் அங்கே நின்று பேசியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே அவர் போகிற மாதிரி அந்த பிரச்சார வேனில் போகிற மாதிரியே பிரச்சார வேனில் போய் அந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பேசும்போது நிறையா விதமான அந்த ராகுல் சின்ன பையன் பேசினது வந்து எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. அதனால் நான் டேரெக்டாக மீட் பண்ண வந்துட்டேன் அவங்கள்ட்ட. என்ன நடந்தாலும் சரி, நான் உங்களோட நிற்பேன். இங்கே வந்து அவர் சொல்கிறது என்னென்னா, இந்த இடத்துல எதுக்கு இந்த ஏர்போர்ட் வரணும்? ஆல்ரெடி வந்து சென்னை வந்து வெள்ளக்காடாகவே மாறிட்டு இருக்கு. இப்படி எல்லா இடத்துலையுமே நீங்கள் கான்கிரீட் வச்சுட்டீங்க அப்படின்னா, ஏர்போர்ட்னா கான்கிரீட், அப்போ அந்த வெள்ள தண்ணி எல்லாம் மழை நீர்லாம் எங்கே போகும்? எங்கேயுமே போக முடியாது. இந்த மாதிரி அந்த சென்னை சிட்டிக்கே வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். இந்த இடத்துல அவர் வந்து அதில் சொல்கிறதுமே, இந்த இடத்துல வந்து வேணாம் தான் சொல்கிறோம், வேறு இடத்துல பண்ண வளர்ச்சிக்கு நான் ஒன்றும் தடை இல்லை அப்படின்னு நிறையா சொல்லியிருப்பார். ஸோ அது போக நிறையா கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணி பேசியிருப்பார். இவர் இங்கே வந்ததுக்கான ரீசன்னே வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வேணாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவர் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இவர் வந்து கல அரசியலுக்கே வர மாட்டாரு. இவர் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒன்லி ட்விட் பண்ணவும், இந்த மாதிரி லெட்டரு கொடுக்கவும், அதுக்கு மட்டுமே தான் இவர் வந்து இறங்கி போராட மாட்டாரு, இறங்க மாட்டார் அரசியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இது வந்து அவர் சொல்கிறாரு, நான் அரசியலுக்கு எடுத்து வைக்கிறேன், உங்களோட காலடி மண்ணை தொட்டு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்க வந்து ஒரு வருஷம் கழிச்சு, அட்லீஸ்ட் ஒரு வருஷம் ஆகப்போகுது. பிப்ரவரி மந்த் வந்தால் அந்த பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. அவர் வந்து அரசியலுக்கு இறங்கிட்டாரு அப்படின்னு மாதிரி அவர் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வர்றதுனால எத்தனை ஒரு 13 நீர்நிலைகள் வாட்டர், அந்த 13 நீர்நிலைகள் வந்து அடியாகுது. அது போக அங்கே இருக்கிற விவசாய நிலங்கள் அடியாகுது. இத்தனை விவசாயங்கள் இது பண்ணி இங்கே ஃபுல்லாக காங்கிரீட் போட்டிங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக எங்கே போகும்? இந்த சதுப்பு நிலம் எல்லாமே பாதிப்படையும். ஸோ அதனால் இந்த இடத்துல வேணாம் தான் சொல்கிறோம், இங்கே வேணாம், இந்த இடத்துல வேணாம் தான் சொல்கிறோம், அது ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து
ஒரு 90% விவசாய நீர்நிலைகள் எல்லாமே வந்து ஒரு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரசு வந்து ஒரு எதிர்ப்பான அரசாக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரியுமே ஒரு டைரக்டாக அட்டன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி அது போக இந்த ஜங்ஷனில் அங்கே வராதுன்னு சொன்ன இது வந்து இங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லணும், இதுவும் நம்ம மக்கள் தானே அப்படின்னு நிறையா பேசியிருப்பார். ஸோ அதனால அது போக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அந்த 8 வழி சாலைகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிங்க, அதே மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்க அப்படின்னு நிறையா வந்து அட்டாக் பண்ணி பேசியிருப்பார். ஸோ அவரோட அரசியல் ரீதியாக நிறையா பேசியிருப்பார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட மக்களை பார்த்து சொல்லும்போது உங்களோட ஒரு மகனா உங்களுக்காக நான் நிற்பேன், உங்களோட சேர்ந்து நானும் நிற்பேன், இந்த இடத்துல வந்து என்னோட கல அரசியல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுபோக அவரோட கூட நிற்கிறதும் அவரோட தமிழக வெற்றி கழக தோழர்கள்னு சொல்லியிருப்பார். ஸோ இதில் வந்து என்னென்னா அவர் இந்த ஏகனூர்ன்ற கிராமத்தில் தான் வந்து அங்கே நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டு அங்கே தான் உட்காந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்காக அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா அங்கே தான் உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிராமத்து மக்கள் அங்கே போய் தான் மீட் பண்ணணும்னு வந்து இவங்க கேட்டிருக்காங்க போல். அதுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போகக்கூடாது, அதனால 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து பேசியிருக்காரு இந்த ப்ரொட்டஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி நான் எதுக்கு இந்த ஊருக்குள்ளே வரவே கூடாதுன்னு தெரியல, எதுக்கு எனக்கு தடை போடுறாங்கன்னு தெரியலை, ஆனால் நான் வருவேன் ஊருக்குள்ளே, இன்னொரு நாள் நிச்சயமாக நான் நம்பிக்கையாக வருவேன் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இதுதான் வந்து அங்கே நடந்த அவர் பேசின ஒரு ஸ்பீச். நீங்கள் வந்து நிறைய நியூஸில் எப்படி பார்த்துருக்கலாம், நிறையா இந்த சேனலில் அப்படி இப்படி பார்த்துருக்கலாம். ஸோ அவர் வந்து பேசின ஸ்பீச் இதுதான். இந்த மாதிரி தான் அவர் வந்து பேசியிருந்தார். ஸோ இதில் வந்து நிறைய பேர் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கல அரசியலுக்கு வராதவங்களும் நான் இறங்கிட்டேன் அப்படின்னு ஒரு விதமாக காமிக்கிறாரு. அது போக அங்கே இருந்த கட்சி நிர்வாகிகள் அவரோட எல்லாமே அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பரந்த விமான நிலையம் வர்றதுக்கு நான் நிற்பேன், வர வேணான்னு சொல்கிறதுக்கு நான் நிற்பேன், வேறு இடத்துல வரலாம், இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு சட்ட போராட்டம் பண்ணவும் நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர். ஸோ இந்த மாதிரி வந்து அவர் பேசின ஸ்பீச் வந்து இதுதான். ஸோ இதனால் வேறு சேனலில் நிறையா பார்த்துட்டு அவர் அப்படி சொல்லியிருப்பார் இப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு நிறையா நியூஸ் சேனல் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அங்கே அன்னைக்கு நடந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர் அப்படின்னு நமக்கு சொல்ல வர மாட்டேங்குது. தளபதி விஜய் அண்ணா இல்லை விஜய் சார் இந்த மாதிரி தான் நம்ம சொல்ல வரும். ஸோ அதனால் அவரை மரியாதையாக பேசுறது ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஸோ அவர் வந்து ஒரு மக்களாக இறங்கிட்டார். அதாவது இந்த வீடியோ பேசுகிறனால இந்த கட்சிக்கு இவன் சப்போர்ட் பண்ணுறான், இன்னொரு கட்சிக்கு அவன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நான் எந்த கட்சிக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு நேச்சுரலாக தான் நம்ம பேசுவோம். டெய்லி மேக் பண்ணுற வீடியோஸ் தான், டெய்லி போகிற ஒரு டாபிக் தான். ஸோ அதனால் இவன் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறான், அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற தாட்டே கிடையாது. இவர் வந்து கல அரசியலுக்கு இறங்கிட்டார். இனிமேல் என்னென்ன நடக்கும், டிவிகே பார்ட்டிக்கு என்னென்ன ஆகும், என்னென்ன அவங்க வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க, என்னென்ன மாதிரியான அவங்க அரசியல் பணிகள்லாம் இருக்குன்றத வெயிட் பண்ணி எல்லோரும் பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி நடந்தது வந்து விஜய் ஸ்பீச் வந்து இதுதான். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோட நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். இது வரைக்கும் பாய் கைஸ்.